ராணுவ வீரர் நிலத்தை அபகரித்துக் கொண்டு அமைச்சர் பெயரை சொல்லி மிரட்டுவதாக ஆளுங்கட்சி பிரமுகர் மீது புகார். திருச்சி மாவட்டம் புங்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகானந்தம். இவரது தந்தை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவருக்கு 1977ஆம் ஆண்டு தமிழக அரசு நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் நிலமற்றோருக்கு நிலம் வழங்கும் திட்டத்தில் ராணுவ வீரர் என்பதால் சுமார் 5 ஏக்கர் 91 சென்ட் நிலத்தை வழங்கியது. அந்த நிலத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு தனது தந்தை மருத்துவ செலவுக்காக திருச்சி மாவட்டம் புங்கனூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் தாமோதரனிடத்தில் ஈட்டுக்கடன் வைத்ததாகவும் அந்த இடத்தை வேறு 2 நபர்களுக்கு தாமோதரன் கிரையப்பத்திரம் செய்து எங்களை ஏமாற்றி விட்டதாகவும், மேலும் திமுக அமைச்சர் பெயரை சொல்லியும் குண்டர்களை வைத்து மிரட்டியும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி வருகிறார் என்றும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. மேலும் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் இது தொடர்பான மனுவை வழங்கியுள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து எங்கள் நிலத்தை மீட்டு கொடுத்து எங்களது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் தெரிவித்தனர். ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி பெரியண்ணன்கிறவர், அவரோட இடம் 5 ஏக்கர் இடத்துல ஒத்திக்கு போக்கியத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா பணம் கொடுங்க, குடும்ப சேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க புங்கனூரை சேர்ந்த தாமோதரன்கிறவர் திமுகவோட ஆளுங்கட்சி பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அவர் அமைச்சர் கே நேருவோட ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அவங்கள்ட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒத்திக்கு பணம் கேட்குறாங்க. அதை ஈட்டுக்கடனாக பத்திரம் பண்ணி கொடுத்தா தரேன்னு சொல்லவும், ஈட்டுக்கடன் தானேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இடத்த போய் ஈட்டுக்கடன் பத்திரம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிரையம் வாங்கிறது இவங்களுக்கு தகவல் தெரியாது. இது 2022 கிரையம் வாங்கியிருக்காங்க. இப்போ 3 வருஷம் உங்களோட நாலேஜுக்கே வரல. இப்போ இடத்த சுத்தம் பண்ணி வெள்ளாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இடத்த சுத்தம் பண்ணும்போது தான் தாமோதரங்கிறவர் மோசடியாக அவங்க வயசான இந்த தம்பதியினர்கிட்ட, ஓய்வு பெற்ற மிலிட்ரிக்காரவங்கள்ட்ட இடத்த அபகரிச்சுட்டு அதை போலி ஆவணம் ரெடி பண்ணி அதை இன்னொரு தேர்ட் பார்ட்டிகிட்ட விற்றுட்டு பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போ வயல் நட்டுருக்காங்க. நட்ட வயலில் பார்த்தீங்கன்னா ஜேசிபியை கொண்டு மண் அடிக்கிறது, மண்ணை விட்டு நிறவுறது, காம்பவுண்டு சுவர் கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவர் இந்த தாமோதரங்கிறவருக்கு இதே தான் வேலை. ஆல்ரெடி ஒரு 7 புகார் அவர் மேலே லேண்ட் கிராஃப்டில் இருக்குங்க. இது நம்மளது 8வது புகார். இப்போ இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1977 அவர் கொடுக்கப்பட்ட இடம் அது. அதனால் உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு அந்த போலி ஆவணமாக தயாரித்து அவங்கள்ட்ட பறிமுதல் பண்ணப்பட்ட அந்த நிலத்தை உடனே பத்திரத்தை ரத்து பண்ணி பழையபடி அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு அந்த இடத்த ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத பாதிக்கப்பட்டவங்க சார்பாக பேசிக்கிறேன். வழக்கறிஞர் வடிவேல். இல்லை, அதாவது அவர் திமுகவோட பஞ்சாயத்து தலைவராக இருக்காருங்க. என்ன முன்னாள் தலைவர், திமுகவோட தலைவர். அந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா இவரோட அதாவது இவர் மிலிட்ரிக்காரு, இவருக்கு கொடுத்தப்பட்ட இடம். ஏன்னா இவர்கிட்ட ஈட்டுக்கடங்கிற பேரில் தான் மோசடியாக அவர் பத்திரம் பண்ணுறாரு. தாமோதரன் பேரில் தான் டைரெக்டாக பத்திரமே பண்ணுறாரு. தாமோதரன் ப்ளஸ் அவங்க தம்பி பேரில் தான் அந்த பத்திரமே பண்ணுறாங்க. அவர் பேர் அந்த ரத்னசாமிங்கிற பேரில் தான் பத்திரமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் தாமோதர ரத்னசாமி என்ன பண்ணுறாங்க, வேறொரு பார்ட்டிக்கு அந்த பத்திரத்தை இன்னொருத்தவங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த சொத்தை. இப்போ தான் நம்ம நாலேஜுக்கே தெரிய வருது. இதை கேட்கப்போனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு 50-60 பேர் சேர்ந்துக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற இடத்துல வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த, அதாவது இவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த அபகரிச்சுக்கிட்டு 50 ஆள் 60 ஆள் கூலிப்படையோடு கொண்டு போய் அவங்கள மிரட்டுறது, வயசானவங்களை அடியார்களோட போய் மிரட்டி நைட்டை வண்டி ஏற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணுறது, மண் அடித்து போடுறது, இப்படி இந்த மாதிரி அராஜகம்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இல்லை, இது சம்மந்தமாக திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்ன வரைக்கும் விசாரணை நடக்கலைங்க. விசாரணை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி, இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட விசாரித்து என்னன்னு பாட்டுறோம், நம்ம நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.